ரசூலுல்லாஹ் களிமா சொன்னாலே என்ன செஞ்சாங்க? கொலை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? மிகப்பெரிய தொல்லைகளை கொடுத்தாங்க. சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய தொல்லை கொடுத்தாங்க. அதனால இங்க வந்து நம்ம வந்து இஸ்லாத்தை எத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தோழர் ஸைத் இப்னு ஹாரிஸ் சொல்லக்கூடிய தோழரை அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்து இங்க வந்து 3 தலைவர்களை சந்திக்கிறாங்க. 3 தலைவர்களை சந்திக்கிறாங்க. சந்திச்சு சொல்றாங்க, குல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, ஈடேற்றம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர்கிட்ட சொல்றாங்க. ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சு தாயிஃப் ஆட்சி செஞ்சு அந்த மன்னர், அந்த மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க. சொன்னதுமே அந்த மன்னர் சொன்னாரு, நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் நான் என்ன செஞ்சு வைவேன், காபத்துல்லாவுக்கு போய் காபாவின் திரையை கிழிச்சு எரிஞ்சிருவேன். எவ்வளவு சொன்னாரு பாருங்க, காபாவின் திரையை நான் கிழிச்சு எரிஞ்சிருவேன்னு சொன்னாரு. சொன்னதுமே என்ன நினைச்சுன்னு சொன்னா, அதுக்கு 2வது தலைவர்கிட்ட போறாங்க. 2வது தலைவரை பாக்குறாங்க. 2வது தலைவர்கிட்ட பேச கேட்கிறாங்க. கேட்டதுமே அவர் சொன்னாரு, உங்களை விட்டா அந்த ரப்புக்கு வேற ஆள் இல்லையா, உங்களை விட்டால் அந்த ரப்புக்கு வேற ஆள் கிடைக்கலையா. 3வது தலைவர் சந்திக்கிறாங்க. 3வது தலைவர் சொன்னாரு, நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் உங்களுடைய பேச்சை நான் மறுப்பது எனக்கு பாவம். அதே நேரம் நீங்கள் பொய்யராக இருந்தால் உங்களுடைய பொய்யருடைய பேச்சை கேட்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. எப்படி சொல்றாரு?